வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூலியோட வெற்றிக்கு அப்புறம் நம்ம லோகேஷ் கனகராஜ் இன்றைக்கி வந்து ரிப்போர்ட்டரை வந்து பார்த்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டிங்கில் வந்து அவரோட லைனப்பை பற்றியும் அதே மாதிரி கூலியில் அவரோட கிரிட்டிஸை பற்றியும் வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. இந்த வீடியோ வந்து நம்ம டீட்டெயிலாக அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மாதிரி நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூலி வந்து என்னதான் வந்து கிரிட்டிக்ஸ் மட்டத்தில் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வாங்கியிருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு 500 கோடிக்கு மேலே ப்ராஃபிட் ஆகி ஒரு வேறு லெவல் ஹிட் ஆகிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படம் வந்து போன வருஷத்தில் வந்து கலெக்ட் பண்ணது தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய இதாகவே பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் ரிப்போர்ட்டரில் வந்து இன்றைக்கி சந்திச்சிருக்காரு. இதில் வந்து அவரோட லைனப்பை பற்றி சொல்லியிருக்காரு. அதில் வந்து குறிப்பாக வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் என்னென்னா, கைதி 2 நடக்குமா நடக்காதா, எல்சியூ வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகம் இருந்திருக்கும். அதுக்கான கிளியரான இதாக வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஏற்கனவே வந்து இந்த கைதி 2 வந்து பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்குள்ளே வந்து ரஜினி கமல் ப்ராஜெக்டில் வந்து அவர் வந்து ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணாராம். அந்த ஸ்டோரி நரேட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட வந்து பர்மிஷன் கேட்டனால நம்மளோட கார்த்தியோட லைனப் மாறிச்சான். அதுக்கப்புறம் அந்த படம் வந்து நடக்காதனால அப்படியே வந்து அந்த டேஸ் அப்படியே தள்ளி போச்சான். அதுக்குள்ளே அல்லு அர்ஜுனை பார்த்து ஒரு கதை சொல்லி அந்த லைனப்புக்குள்ளே வந்துட்டாராம். அல்லு அர்ஜுனோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் கைதி 2 தான் வந்து அவரோட இமீடியட் ப்ராஜெக்டாக இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விக்ரம் 2 அதே மாதிரி அந்த லியோ 2 இந்த சம்திங்லாம் அந்த எல்சியூ கனெக்டரோட வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து எல்சியூ வந்து கண்டிப்பாக மூட முடியாது. ஏன்னா வந்து இது என்னோட ப்ரொடக்ஷன் கம்பெனி கிடையாது. இது வந்து ஒவ்வொரு கமிட்மெண்ட் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கிளியர் கட்டாக சொல்லியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம அல்லு அர்ஜுனோட அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகிறதாகவும் அப்டேட் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக வந்து எல்சியூ ஃபேன்ஸ்லாம் இது ஒரு வேறு லெவலில் சர்ப்ரைஸான ஒரு இதாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த படம் நடக்கவே நடக்காது அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கான கிளியரான அப்டேட்டாக அவர் வந்து கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கூலியில் வந்து என்னென்ன கிரிட்டிக்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து என்னோடய ஃபியூச்சர் ஃபிலிம்ஸில் வந்து அதெல்லாம் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவரே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்துருக்காரு. அதனால் எல்சியூ ஃபேன்ஸ்லாம் இனிமேல் செம்ம ட்ரீட் இருக்குது. இந்த அல்லு அர்ஜுனோட ப்ராஜெக்ட் அப்புறம் எல்சியூவோட அப்டேட் கண்டிப்பாக வரும். குறிப்பாக கைதி 2 ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு வேறு லெவலில் சந்தோஷமான செய்தின்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்சியூ ஃபேன்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த எல்சியூ படத்துக்கு எவ்வளோ எக்ஸைட் பண்ணுங்கள் இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.